ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கான் சிட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ஃபேமிலி கிரைம் டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ அண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு ஒரு ஹாப்பியான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான். ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரவே இல்லை. இவங்க போயிட்டு ஸ்கூல்ல செக் பண்ண ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு அவங்க சொல்ல இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது தான் பையன் கடத்தப்பட்டுட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படி அந்த பையனை கடத்தினது யாரு, அவன் ஏன் இந்த பையனை கடத்தினா, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்க படம் தான் இது. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா அர்ஜுன் தாஸோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவனும் பல படங்கள்ல அவரை வில்லனா பார்த்தாச்சு. இந்த படத்துல கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினா இருக்கட்டும், யோகி பாபுவா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இவங்க பல மோசடி பண்ற மாதிரி காட்சிகள் சம்பவம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. டெக்னிக்கலி கண்டிப்பா இந்த படம் ஒரு சவுண்டான படமாவே இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டோரி பார்ட் ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்ட் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட அந்த சாயல்ல தான் இந்த படம் வருது. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்பவே நீளமா போன மாதிரி இருந்தது. பல இடத்துல வந்து கொஞ்சம் பிரிடிக்டபிளா லாகிங்கா வந்தது. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் பெருசா நீட்டா எழுதாதனால யாரோடையும் மிங்கிலியா வந்து படத்தை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் பயங்கர பிரிடிக்டபிளா தான் இருந்தது. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் நான் வேணும், நான் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நம்ம ரேட்டிங் நான் 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.